துகுளி தான் அவருக்கு சொந்த ஊர், உங்களுக்கு தெரியும். துகுளி கிருஷ்ணன் தான் அவர் பையனுக்கு தான் பொண்ணு கொடுத்தேன். இப்போ அவர் அவருக்கு 2 குழந்தை, அமைதியாக இருக்கும், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதே நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஒரு சகோதரமாக வாழலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை தான் உங்கள்கிட்ட பார்த்து சொல்லிட்டு போகணும். ஏன்னா இப்போ ஏதாவது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் மட்டும் அனுபவிக்கிறீங்க, எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதான்னு இருக்கீங்களா? அது நாங்களும் சொல்லிட்டு போகிறோம். சாதாரண பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் அதில் ஒரு பிடிவாதம் பண்ணணுங்க. நான் செக்ராப்பை என் வீட்டில் சொன்னார், வீட்டுக்குள்ள உட்காந்து அவரே அழுதாரு. அந்த வீட்டில் போட்டுக்கிட்டே போயிட்டோம் நான். ஏன்னா இது ஒரு ரோஷம், இது நமக்கு சொல்லு பெருசா. அவன் அது மாதிரி அவன் நம்ம பண்ணான், அதை விட ஒரு பெரிய கொடுமை கிடையாது. நீங்க நினைக்கும் அவன் என்ன சொல்றான், குவார்டர்ஸ்ல காலி பண்ணி கொடுக்கணும். அப்படி காலி பண்ணி கொடுக்கலன்னா அவர் வீட்டுல 2 பொண்ணு, பெரிய பொண்ணு இருக்குது, அது எங்க பையனை கெடுத்துட்டான்னு சொன்னா நாத்தையும் சொல்றான்னு அவனுக்கு எந்த தைரியம் எப்படி வந்தது? அப்போ அவன் இடத்துல இதெல்லாம் அதிகாரிகளோட பாதித்து சொன்னாங்க, வானாங்க நீங்க முதல்ல காலி பண்ணிட்டு போங்க சார், காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தான் வழி. இப்போ யாரும் என்ன சொல்ல முடியாத, இப்ப யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, நாங்க தாய்க்கு தானே. பஸ்ல ஏறும்போது கூட ஒரு மாதிரி போறான், எல்லாத்தையும் போயாங்கிறான். அப்புறம் பாய் உள்ள போங்கிறாங்களே. அதனால ஒரு கண்ணியம் வாங்க, கொஞ்சம் சிரமமா உங்களுக்கு தெரியும். அந்த இது ஏத்துக்கிற வரையும் கொஞ்சம் சிரமமா இருக்கு. இப்ப தண்ணியை குடிச்சோம்னு வச்சுங்க, இந்த ஊர் தண்ணி குடிச்சா நீர் பிடிக்கும் இல்லையா? 2 நாளைக்கு குடிச்சிட்டோம்னா சரியா போடும். அது மாதிரிதான் படிக்கும், சிரமமா தெரியுது. வந்துட்டீங்கன்னா ரிலீஃப் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் பையன்லாம் 10ஆம் கிளாஸ்